என்னாச்சு, என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே நீதிபதி கேட்குறாரு. சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? இல்லை. என்னாச்சு எதுனா? ஓகே, ரைட், ஓகே. அடுத்த வார்த்தை அவர் கேட்டது தான் அதில் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. விக்னேஷ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் மக்களுக்கு அவர் எழுந்தே நடக்க முடியல அவரால். அவர் ஒரு சட்டரை தூக்கிட்டு உங்களை எட்டி வந்தார். ஏன் இப்படி போய் வழக்கு போடுறது? பாருங்க, உங்களுக்கு வந்திருக்கு, இந்த நோய் வந்திருக்கு. இந்த நோய் வந்தால் இது இவ்வளோ நாள் தான் அவங்க அம்மா இருப்பாங்க உங்களோட. இந்த சீரியஸாகவும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ள இன்னும் என்னது நடக்கும் அப்படின்னு சொல்லணுமோ சொல்லக்கூடாது. விளக்கம் கொடுக்கணும். இது கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. இது மாதிரி அம்மாவுக்கு சரியான சிகிச்சை செய்யலை, அதனால அஃபென்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சிஹெச்சி போனால் அவர் சரியான மரியாதை இருக்கிறது இல்லை. ஆனால் அரசு மருத்துவமனை என்னமோ மக்களுக்கு என்னமோ இவங்க யாசகத்துக்கு செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம். கடந்த நவம்பர் 13 சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் விக்னேஷ்ங்கிற ஒரு பையன் தன் தாய்க்கு சரியான சிகிச்சை பண்ணலன்னு சொல்லிட்டு பாலாஜிங்கிற மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்காரு. இது பெரிய பேசும்போது ஆனிச்சு. எப்பறம் ஒரு மருத்துவரை நீங்கள் எப்படி கத்தியால் குத்தலாம், மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க மருத்துவர்கள்லாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காரு திரு நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள். இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? நீங்கள் சொன்னது அதே கிண்டி மருத்துவமனையில் நடந்த இன்சிடெண்ட் தான். இன்றைக்கி அது பெயில் விசாரணைக்கு 3வது முறை வருது உயர்நீதிமன்றத்தில். வழக்கறிஞர் தரப்பில் ஆஜரானாங்க, அவங்க அரசு தரப்புலையும் ஆஜரானாங்க. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு விக்னேஷ் தான் வக்கீல் வைக்கணும். கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் சைடு தான், அதர் சைடு அரசு வழக்கறிஞர் இருப்பாங்க. அப்போ சரி, என்னாச்சு, என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே நீதிபதி கேட்குறாரு. சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? இல்லை. என்னாச்சு எதுனா? ஓகே, ரைட், ஓகே. அடுத்த வார்த்தை அவர் கேட்டது தான் அதில் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. ஆமாம். அந்த பையன் எதனால் அஃபென்ஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இது மாதிரி அம்மாவுக்கு சரியான சிகிச்சை செய்யலை, அதனால் அஃபென்ஸ் பண்ணிட்டான்ட்டு அவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அந்த சிகிச்சை சரியாக செய்யாத மருத்துவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி. அப்போ அரசு வழக்கறிஞர் வாய மூடி பதில் இல்லை. பதில் என்ன சொல்கிறது? அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. கண்டிப்பாக. இவன் கொத்தியால் குத்துனது தப்பு தான், அதுக்கு இவன் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, இல்லை அதை அட்மிட் பண்ணுறீங்களா, அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லைன்னாரு. அப்புறம் சத்துவாச்சாரி வேலூர் மாவட்டத்தில் அடுத்த மறு உத்தரவு வர வரையும் கண்டிஷன் கையெழுத்து போடணும். டெய்லி காலையில். ஆமாம், கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே தங்கி தான் போடணும். மறு உத்தரவு ஒரு 10 நாள் 15 நாளில் ரிலாக்ஸேஷன் மூவ் பண்ணலாம். அதுக்கு இது இந்த 33 நாள் ஆகுது என்னோட. நல்ல தீர்ப்பு தான் அவர் கொடுத்தது இன்றைக்கி அந்த வழக்கில். ஏன்னா அவங்க அம்மாவும் முடியாமல் இருக்காங்க, இவனு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு பெரிய குழப்பத்துக்குள்ளாகும். இது அவர் சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அரசு மருத்துவமனையை பற்றி அவருக்கும் நன்கு தெரிகிறது. ஏன்னா நீதிபதி இல்லை. ஆமாங்க. எவ்வளோ விஷயத்தை பார்க்குறாங்க, எவ்வளோ பேரை பார்க்குறாங்க, எல்லாமும் ஓரளவுக்கு நீதிபதிகள் தெரியுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். நான் அந்த துறையில் இருப்பதனால சொல்லலை. மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஒரு வியூ, அவங்க பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு பார்வையை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் மருத்துவர் பாலாஜியை காப்பாற்றணும், அவர் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படித்தானே சார் இப்போ சொல்லப்பட்டது. எப்படி ஒரு அரசு மருத்துவர் இப்படி கத்தியால குத்தலாம், நம்ம அது சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்படி ஒரு காரணம்லாம் வந்துச்சு இல்லை? நம்ம அதை இன்னைக்கு மறுத்து பேசலை. அரசு மருத்துவமனை குத்துனதெல்லாம் சரின்னு எப்படி பேச முடியும்? அது தவறு தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஒரு துறை ரீதியான நடவடிக்கை, ஒரு என்கொயரி ஏதாவது வைக்கணும்ல. அவரை நீங்கள் ஜெயிலுக்கு போட வேண்டாம். ஆமாம். அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், இல்லை அவர் ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒன்று வேணும்ல அதுக்கு. அதை தான் அவர் கேட்டார். துறை நடவடிக்கை கொடுப்பாங்க, அதுக்கு விளக்கம் கேட்பாங்க. இது எப்படி, என்ன நடந்துச்சு, டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு. ப்ளஸ்ஸு A to Z அந்த அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டோட காப்பீஸை ஒப்படைச்சிட்டாருங்க, அவர் ப்ராப்பராக தான் வைத்தியம் பண்ணியிருக்காருங்கிறதையாவது சொல்லணும்ல உயர்நீதிமன்றத்தில். அது இல்லாமல் போயிட்டதில்ல. அதனால தான் நீதிபதி சொன்னப்போ எல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அதாவது சின்ன விசாரணை, துறை விசாரணை இல்லை. நீதிபதி இந்த கேள்வியெல்லாம் கேட்பான்னு தெரியாத காவல்துறை தரப்பு நீதிபதிகள் இப்போ கேட்பாங்கன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர், இந்த கேஸை பலமுறை பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ நீதிபதி இதெல்லாம் கேட்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? நீங்களும் தெரியும். அப்போ சார்ஜ் ஷீட்டில் சொல்லணும் மாட்டாமா? இப்போ ஒரு சார்பு பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை மட்டும் பார்க்க முடியுமா?
இல்லை, நீதிபதிகள் வந்து சிலது கருத்து சொல்லுவாங்க. இது என்னாச்சு அது எப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ முந்தாள் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, தெருநாயெல்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல, ஆமா. அது வந்து கட்சி போச்சுன்னா யார் அதுக்கு உணவு வைக்கிறாங்களோ அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த கடிப்பட்டவருக்கான மருத்துவ செலவை அவங்க தான் ஏற்கணும்னு சொல்லி நீதிபதி கருத்து சொல்லியிருக்காங்க. இது எதிர்பார்த்துருக்கீங்களா அதுமாரி? எதிர்பார்க்கல. நீதிபதியோட மனநிலை அப்படி தான். எல்லா வழக்குலையுமே சரி ஒரு ஒரு பர்சனலாக ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது, டிராஃபிக் ராமசாமி இருக்கார்ல, ஆமா. அவர் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு சட்டை தூக்கி விட்டுட்டு போலீஸை எட்டி உதச்சிட்டார். வழக்க பாருங்க போலீஸ் போடுறத. நீதிபதி பார்த்து சிரிச்சுட்டு, யார்? டிராஃபிக் ராமசாமி. அவர் எழுந்தே நடக்க முடியல அவரால். அவர் சட்டை தூக்கிட்டு உங்களை எட்டி உதச்சார். ஏன் இப்படி போய் வழக்கு போடுறீங்க? ஜெயில் ஓடுங்க, பெயில ஓடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த வழக்கில் கூட விக்னேஷ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து மக்களுக்கு உருவானுச்சு. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில், எந்த கவர்மெண்ட்லாம் இல்லை, கவர்மெண்ட் சிஹெச் போனால் ஒரு சரியான மரியாதை இருக்கிறது இல்லை அப்படின்றது பொதுவான விஷயம் தான். அந்த சாதாரண வார்டில் உள்ளவங்க கூட எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆமாம். தள்ளி நில்லு, ஓரமாக போ, இதெல்லாம் வந்து தேவையில்லை தானே. சக மனுஷன் தானே நம்மளை ஒரு ரெஸ்பெக்டிவாக சொல்கிறதுல என்ன இருக்குது, அது நீதிபதிக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நன்கு புரிந்திருக்கும். அரசு மருத்துவனுடைய அவலநிலை என்னன்னு தெரியும், நீதி அரசுக்கு தெரியும். அந்த மருத்துவர் பாலாஜி சீனியர் தான், நம்ம எதுவும் மறுத்து சொல்லலை. அது நடந்த சம்பவத்தையும் சரின்னு சொல்லலை, நேர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஆனாலுமே அந்த வியாதியோட உக்கிரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்ல அந்த குடும்பத்துக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்கு, இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய் வந்தால் இது இவ்வளோ நாள் தான் அவங்க அம்மா இருப்பாங்க உயிரோட, இதை சீரியஸாகவும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ள என்னது நடக்கும் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது? விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்கணும். இது கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் இது தனியார் மனுவில் நன்கு கொடுக்கப்படுது. காசை வாங்கினாலும் அவங்களோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. பேமெண்ட் கொடுக்குறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது ஏற்கனவே வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் நான் வைத்தியம் ஆப்ரேஷன் பண்ணேன். அப்போ வந்து அந்த காது வந்து எனக்கு மரத்தே போச்சு. அதே இப்போ இந்த வாட்டி பண்ணக்குள்ளேயும் காது மரத்து தான் போச்சு. சிம்பிளாக அந்த டாக்டர் சொன்னார், காலையில் எழுந்து டெய்லி இப்படி ஒரு 5 முறை, இப்படி ரிவர்ஸில் ஒரு 5 முறை செய்யுங்க, அந்த காது மரத்தது போயிடணும். சரியாயிட்டு. இதே அரசு மருத்துவமனையில் எத்தனை டாக்டர் இது மாதிரி சொல்லுவாங்க? சொல்லலை. அதேமாரி எனக்கு சில இரிட்டேட்லாம் வருது. இல்லை, இதெல்லாம் போய் கேட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அப்படியே அழகாக சொன்னாங்க, இது எல்லாம் இருக்கும், கொஞ்சம் நாளாக தான் சரியாகும், ஒரு 3 மாதம் கூட ஆகும், சரியாகிறதுக்கு 6 மாதம் கூட ஆகும், சரியாகாமல் கூட போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறா? அரசு மருத்துவமனையில் சொல்கிறதில்ல. நீதிமன்றம் வந்த பிறகு தான் இந்த விஷயத்தில் வந்து கருத்து நீதிபதி சொன்ன பிறகு தானே நமக்கே சில விஷயங்கள் கிளிக் ஆகுது உங்களுக்கு. ஆமாம். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே நீதிபதி சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், வாத்தியார் இது டாக்டர் மேலேன்னு சொல்லியிருந்தோம்னு வச்சுங்க, நமக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க எல்லாரும். கண்டிப்பாக நீதிபதி சொன்னதை தொட்டு நம்ம ஓகே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தானே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். பெயில் விட்டுருக்காரு, 33 நாளில் பெயில் ஓகே தான், கம்ஃபர்டான டேட்டு தான் விட்டுருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இந்த விக்னேஷ் வழக்கில் வந்து மருத்துவர் பாலாஜி தான் காப்பாற்றோன்னா எல்லாருமே விரும்பினாங்க சார், குறிப்பாக காவல்துறை தரப்போம். அவர் மேலே எந்த என்கொயரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு இது மாதிரி அவரை மட்டும் காப்பாற்றுறீங்க? குற்றம் நடந்தால் அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் தண்டனையாக கொடுக்க மாட்டோமா? ஒரு விசாரணை கூட இல்லையே சார். அவர் அரசு மருத்துவர் இருக்கட்டும், காப்பாற்ற தான் அரசு நினைப்பாங்க, வேறு வழியும் கிடையாது. காவல்துறை வந்து ஒரு கிரைமை வந்து என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல நிறைய. ஒரு கிரைம் நடந்து சார், இப்போ விக்னேஷ் பண்ணது சரின்னு யாரும் சொல்லலை. அதே நேரத்தில் அந்த கொலை தூண்டலுக்கான காரணம் என்னன்னு தான் கேட்குறேன். கொலை தூண்டல் காரணம் எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த பையனோட கோபம். அதை வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருக்கணுங்கிறது தான் என்னோட போன்ற பார்வை. என்ன இருட்டாக போய் கத்தி எடுத்துகிட்டு குத்துறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரின்னு ஒத்துக்க முடியாது. அது நீதிபதி அதை சொல்லியிருப்பார் ஆர்டரில். நான் இப்போ இந்த ஒரு வரியை தான் பார்த்தோம், ஈவினிங் போல் ஆர்டர் காப்பி ரெடி ஆகிடும், ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கையில் கிடச்சிடும் எப்படியும். அதில் டிக்டேட் பண்ணியிருப்பாங்க, இதை சரின்னு சொல்லலை, இது ஒரு சடன் ப்ரொவிஷனில் கோவத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சடன் ப்ரொவிஷனுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு தானே போயிருக்காப்புல. கோவத்தில் நடந்தது, இது திட்டமிட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருப்பார், டிக்டேட்டாக போட்டிருப்பாங்க. ஈவன் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை சில நீதிபதிகள் செய்வாங்க. பரிந்துரை பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க. நம்ம ஆர்டரை பார்த்தா தான் தெரியும். தூண்டத்துக்கு காரணம் சரியாக அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு இந்த பையன் ஆழமாக சொல்கிறான். பட் அந்த பையனுக்கு முன்கூட்டியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த மருத்துவர் மேலே நான் இப்போ சரி தவறுங்கிற ஆஸ்பெக்ட்டு போகல. இவ்வளோ பிரச்சனை காரணம் அந்த நோயை பற்றியான புரிதலை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் வந்து அரசு மருத்துவர், ஆனால் அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் இருக்காராம். மீதி எல்லா 12 மணி நேரத்தில் 11 மணி நேரம் தனியார் மருத்துவமனையில் அவர் ஒர்க் பண்ணுறதா
அன்னைக்கே நியூஸ் வந்துச்சுல்ல. ஆமாம், அப்படிங்கும்போது எப்படி இங்கே ஒழுங்கா வேலை செய்வார்? அவன் செய்ய மாட்டார். இது அரசு நடவடிக்கை எடுக்கணும் மாட்டாமா? நிச்சயமாக எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதுதான் நீதியரசன் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்க எல்லா மருத்துவர்களும் வேலை செய்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா உயர்வாக வேலை செய்கிற மருத்துவர்களும் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம். இப்போ அரசு பேருந்து சொல்லுவாங்க, பஸ்ஸில் ஏறினாலே சில்லறை இல்லை, பஸ்ஸில் பயணிக்குள்ளே பார்த்துருப்போம், சில்லறை இல்லை, ஸ்டாப்பிங் விட்டு மாறி இறங்குள்ள இரிட்டேட் ஆவாங்க கண்டக்டர்ஸுன்னு. ஆமாம். அது தனியார் பேருந்துகளில் அப்படி இருக்க மாட்டாங்க. இது வந்து ஜென்ரலான நம்மளோட ஒரு மித்து, ஒரு பொது கருத்து. இது ஆக்சுவலாக தனியாக அரசு பேருந்துகள்லையும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு நடத்துனர் ஒருத்தவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறது, குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்குறாரு எல்லா பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கும். ஸோ அது அவங்களோட சர்வீஸ் மென்டாலிட்டியை பொறுத்து. இதை பொறுத்தவரையும் முழுக்க அரசு என்பது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறது. இல்லை சார், இப்போ இதே வழக்கில் மருத்துவர் பாலாஜி வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாருல, அங்கே போனால் இதே மாதிரி தான் பேசுவாரான்னு கேட்குறேன். அங்கே அப்படி பேச முடியாதுல்ல, அங்கே பேச முடியாது. அந்த நிர்வாகம் எப்படி அனுமதிக்கும்? ஏன்னா அதுக்கு பிஆர்ஓ இருப்பாங்க, இது மாதிரி இந்த டாக்டர் எரிஞ்சு விடுறாருன்னா அது வேலையாகாது. ஆனால் அரசு மருத்துவமனை என்னமோ மக்களுக்கு என்னமோ இவங்க யாசகத்துக்கு செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, அரசுடைய மிகப்பெரிய கொள்கை. அதுக்கு அந்த மருத்துவமனை வந்து கலைஞர் பேர்லேயே ஆரம்பிக்கப்பட்ட. ஆமாம், மக்களுக்கு அது சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்க தான் அரசு மெனக்கெடுது. பட் அரசு அலுவலர்கள் சில பேர் இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே கெட்ட பேர் தான், அரசுக்குமே அது கெட்ட பேர் தான். கண்டிப்பாக இவர் மேலே நீதிபதி சொன்ன மாதிரி ஒரு சிறு நடவடிக்கையாவது இந்த மருத்துவர் மேலே கண்டிப்பாக எடுக்கணும், எடுப்பாங்க. இல்லை சார், இப்போ இந்த விக்னேஷ் கேசர் இவ்வளோ தூரம் வேலூர் மாவட்டத்தில் கொண்டு போய் போடணும். அது கண்டிஷனை பொறுத்தவரையிலையும் அப்படி தான் நீதிபதிகள். ஏன்னா உள்ளூரில் போட்டால் மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் ட்ரிகர் ஆகும், தேவையில்லாத சர்ச்சைகள் வரும். கொஞ்சம் வெளியில் போட்டால் இந்த ஜாமீன் கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ இங்கே இருந்தால் கூட அவங்க அம்மா பார்த்துக்குவான். அது தவறு. இல்லை அது நான் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். முதல்ல இந்த குண்டாசு போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, குண்டர்கள் தடுப்பு சட்டம் ஆக்ட் 14, அது பூட்லெக்கர் ஆக்ட். அது ஆக்சுவலாக கெடுதல்னு நினைப்பாங்க எல்லாரும். குண்டாசு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு எப்படி சொல்றீங்க? ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் ஒரு 90 நாளில் பெயில் வாங்கிட்டு வந்து சட்டையை தூக்கிட்டு நின்னீங்கன்னா மேலும் கோவம் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். அப்போ திருப்பி அவங்க ஏதாவது உங்களை வெட்டணும் கொத்தணும்னு இறங்கினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மேலும் வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு குண்டாசு போட்டாச்சு, அவன் ஒரு வருஷத்துக்கு வரமாட்டான் வெளில அப்படின்னு சொல்லக்குள்ள கோபங்கள் குறையும், காட்சி மாறும், காலம் மாறும். காலம் எல்லாத்துக்குமான மருந்து இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணணும் காலம். அப்போ கோபத்தை குறைக்கும். இப்போ இதே பையனுக்கு பெயில் கொடுத்துட்டு இங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாக்கா அது வந்து நல்லா இருக்காது. அது கொஞ்சம் எட்டி இருக்குள்ளே தான் அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் தெரியும். ப்ளஸ் இங்கே உள்ளவனுக்கு இங்கே பாதிக்கப்பட்ட பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் அவங்களும் ஒரு குடும்பம் தானே. பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு என்ன நினைப்பாங்க, சார் அவன் எட்டி தான் சார் கண்டிஷன் போடுறான், அலைஞ்சிட்டு கிடக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆறுதல் அடைவாங்கங்கிறது தான் நீதிபதிகளோட பார்வை. ஒரே இடத்துல 2 பேரும் சண்டைக்காரர், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல விட்டால் மறுபடியும் சண்டை உருவானா என்ன செய்ய முடியும்? தப்பாக போயிடும். அதனால எட்டி இருந்தாக்க கொஞ்சம் காம் டவுன் ஆகும். மறுபடியும் அந்த அங்கே இருக்கக்குள்ளே இங்கே வேலை வெட்டிலாம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நேராக இங்கே வந்து உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் எல்லோரும் வந்து எப்பப்போ வந்த ஏதுப்போ வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனதை லட்ச வாட்டி கேட்டுருவாங்க. ஆமாம், அதுவே மன உளைச்சல் ஆகிடும். குத்தி கட்டுற மாதிரி ஆயிரும். ஏப்பா இப்படி செஞ்சான்னு சொல்கிறாங்களா, அதுவே பெரிய பனிஷ்மெண்ட்டு. அப்போ கொஞ்சம் வெளியில் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் குறையுங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.